டிஸ்னி ஹாட்ஸ்டாரோடைய தயாரிப்பில் வெளியாக இருக்கிற முஃபாசா தி லயன் கிங். லயன் கிங் கதையை வந்து நம்ம காலங்காலமாக சின்ன குழந்தைங்க காலத்திலேருந்து நம்ம வாசிக்கிட்டு தான் வரோம். நிறைய கதைகள் கேட்டுட்டு தான் வரோம். ஒரு காட்டில் சிங்கம்னு ஒன்று இருந்துச்சான். அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கே ராஜாவான். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காரணம் என்னென்னா, இது வந்து மழலை கதைகள் அப்படிங்கிற மாதிரி கிட்ஸுக்கான ஒரு ஸ்டோரி அப்படின்னும் போது இது வந்து என்னென்னைக்குமே எவர் கிரேட் ஸ்டோரி தான். ஸோ வால்ட் டிஸ்னி அந்த மாதிரியான விஷயங்களை கை தேர்ந்தவங்க. டாய் ஸ்டோரி எத்தனை பாகம் வந்தாலும் திரும்ப டாய் ஸ்டோரி வச்சா பார்க்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த லயன் கிங், மோபி டிக்கோட மௌக்லி, ஜங்கிள் புக்கு, இது எல்லாமே அப்படி தான் வரும். ஸோ அது மாதிரி தான் இதுவும் ஒரு கதை. இந்த கதை என்ன அப்படின்னா, நம்ம பழைய கதை லயன் கிங்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ லயன் கிங்க்கு அந்த முஃபாசா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் எப்படி உருவானார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அதுதான் இந்த இந்த கதையோட ஒரு முக்கியமான ஒரு ரோலேவும். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அப்பா, அதுக்கடுத்து பையன் எப்படி வந்து ஒரு சாதாரண ஆளாக இருந்த ஒருத்தன் அந்த ஸ்கார்னால் எப்படி ஒதுங்கி போகிற ஒருத்தன் திரும்ப எப்படி ஒரு பெரிய ஆளாக ஆகுறான் அப்படின்ற அந்த கதையை தெரியும். இப்போது அந்த ஸ்கார்னால் பெரிய ஆளானவருக்கு வந்து இப்போது திரும்ப வந்து சிம்பாவுக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு 2 குழந்தைங்க இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு இப்போ ஒரு பயம் வருது. இந்த பயத்தை போக்குறதுக்காக அந்த எல்லாத்துக்குமே வந்து குறி சொல்கிற அந்த குரங்கு வந்து இந்த கதையை சொல்ல போகுது. அந்த கதையில் முஃபாசாங்கிற ஒருத்தன் யார், எங்கே இருக்கான், அவனுக்கு எப்படி இந்த காட்டுக்கு ராஜாவானா அப்படிங்கிற ஒரு கதையை ரொம்ப அழகாக யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷுவல்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. முழுக்க ஸ்டுடியோவில் க்ரீன் மேட்டில் பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் அவ்வளவு ஸ்க்ரீன் ப்ளே, இந்த கதையை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த கதை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து ஒரு கிட்ஸுக்கான படம். கிட்ஸ் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி டிஸ்னியோடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாடல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அன்றைய காலகட்டத்துக்கு இன்றைக்கி வரைக்குமே வந்து அவங்க படத்தில் பாடல்கள் இல்லாமலே இருக்காது. ஸோ இந்த படத்துலேயும் பாடல்கள் இருக்குது. அந்த மரபை வந்து இந்தியன் சினிமாவை தாண்டி எனக்கு தெரிஞ்சு டிஸ்னியில் தான், ஹாலிவுட்டில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறு எங்கேயுமே பாடல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அதில் வந்து இந்த பாடல்கள் எல்லாமே வரும். இந்த குழந்தைங்க ரைம்ஸ் வாசிப்பாங்க இல்லையா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, அது மாதிரி தான் அந்த படத்துக்கு உண்டான பேட்டர்ன் எல்லாமே இருக்கும். ஸோ டோட்டல் ஸ்க்ரீன் ப்ளேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு குழந்தைகள் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. விஷுவலாக ரசித்து லகிச்சு கொண்டாடுவாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நட்பு இருக்குது, துரோகம் இருக்குது, எல்லா விஷயமே இருக்குது. இந்த கதையை கேட்டோம்னா இது மாதிரி பல கதைகள் வந்துருக்கு. நம்ம ஊர் பாகுபலி கதையுமே இதே கதை தான், இதுலேயுமே அதே கதை தான். ஸோ துரோகம், லவ், இது எல்லாமே இருக்குது. இதை தாண்டி இந்த கதை எல்லாருக்குமே பிடிச்சதுக்கு காரணம் இதோடைய அனிமேஷன், அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். அண்டு இது நல்லா பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போலாம் நிறைய குழந்தைகள் இங்கிலீஷ்லாம் படிக்கிறாங்க. அதனால் இங்கிலீஷில் படிக்கணும், தயவுசெய்து போய் இங்கிலீஷில் அது ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பாருங்கள். ஏன்னா ஒரிஜினல் லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு விதமான உணர்வு கொடுக்கும். டப்பிங்கில் நீங்கள் வரீங்க அப்படின்னா, டப்பிங்கில் வந்து இந்த இங்கிலீஷ் பெருசாக புரியாதவங்களுக்கு வேணால் பார்க்கலாம். ஏன்னா டப்பிங்கில் வரும்போது இவங்க நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாற்றி விட்டு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அது நமக்கு பாதி இடங்களில் புரியவும் மாட்டேங்குது, பாதி இடங்களில் கடுப்பு இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரிஜினல் லாங்குவேஜில் பாருங்கள். அப்படி இல்லைன்னு தமிழில் பாருங்கள். கதைகள் ஒன்று தான். சில இடங்களில் காமெடி பண்ணுறவங்கள ரோபோ சங்கரும் சிங்கப்பூலையும் சில விஷயங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும்தான் பிடிக்காது. மற்றபடி இந்த படம் முஃபாசா தி லயன் கிங் வந்து ஒரு நல்ல கண்டென்ட். குழந்தைகளோட ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.